மீடியாக்காரங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பதிவை மற்றவங்களும் கேட்டுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதை யாருக்குமே உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. இனிமேல் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் கிடையாது, நிறுத்தியாச்சு. என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாலினை பொறுத்தவரை மற்ற மக்களுக்கு என்ன நான் இது செய்யணுமோ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியாச்சு. பேமெண்ட்டும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இவங்க 4 பேரையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். புரியுதா? அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பியாச்சு. மேற்கொண்டு நீ ஏதாவது மினிஸ்டர் ஆஃப் ப்ரோக்ராமு அது இது நீ மீடியாட்டுகள் வழியாவோ அவங்கள அங்கே அனுப்புறது இங்கே அனுப்புறது ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களையும் வேலையை விட்டு தூக்கப்படும். அவங்க வேலையை விட்டு தூக்குனா உங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, மற்ற இடங்களில் வேலையும் கொடுக்கப்பட மாட்டாது. ப்ரைவேட்டாக கூட நீ எங்கேயும் வேலை பார்க்க முடியாது. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆஃபீஸஸ் அங்கங்கே உட்காந்துருப்பீங்க, அவங்களுக்கு அங்கங்கே ப்ரோக்ராமை ரெடி பண்ணி அதை தான் கொடுத்துட்ருப்பீங்க. அதை தான் கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணியாச்சு. மேற்கொண்டு நீ பண்ணினா சட்டமுறைப்படி உனக்கு கைது செய்து உள்ளேயும் வைக்கப்படும். அது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் முடிஞ்சு போச்சு. புரியுதா? கொடுத்தாச்சு தீர்ப்பு. மேற்கொண்டு நீ இதை மாதிரி ஏதாவது பண்ணுன வச்ச அப்படின்னா உங்கள் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கான தண்டனையும் மேற்கொண்டு கொடுக்கப்படும். இது சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆர்டர். சரியா? ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் முடிஞ்சு போச்சு, கொடுத்தாச்சு தீர்ப்பு. இந்த 4 பேரோட ஒர்க்கும் இனிமேல் நான் தான் பார்க்க போகிறேன். இதுக்கான அவங்கள பேக்கப் பண்ணி பெட்டி மடிக்க நிரப்பி அனுப்பி விட்ருங்க. 1 துர்கா முர்மானி, 2 நரேந்திரன் மோடி, 3 நிர்மலா சீதாராமன், 4 ஸ்டாலின். இந்த இந்தியன் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நான் அவங்க பதவியை ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பியாச்சு. மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க வச்சிங்கன்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். 1. 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒன்று கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சில நாயக கட்சியிலேருந்து சில மாதிரியான சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுகளுக்கு தண்டனை வேறு மாதிரி இருக்கும். சரியா? யார் பாம்பை விட்டது? என் வீட்டு பக்கத்துலேயும் நீ பாம்பை விட்ட, நான் வேலை பக்கத்து இடத்துலையும் பாம்பை விட்ட. இதெல்லாம் புண்டாமோன எனக்கு தெரியாதல எவன் என்னென்ன புண்டை செய்தான்ட்டு. உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நான் ஆளை விடவா? இருந்த இடத்துலேருந்து அழிக்கிறதா? உன் புள்ள குட்டி சந்ததியிலேருந்து அழிக்கிறதுக்கு நான் ஆளை விடவா? புண்டாமோன யாருக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க? நீ நினப்பு புண்டையில் அலைஞ்சிட்ருக்க. நான் நினச்ச மாத்திரத்தை உன் உயிரை எடுக்க முடியும் என்னால். எவனை அனுப்பிவிட்டு உன்னை சுவாலி முடிக்க சொல்லவா? போகிற வழியில் எவனாவது வண்டியை வச்சு தட்டி உன்னை சுவாலி முடிக்க சொல்லவா? எப்படி பண்ண உன்னை? இல்லை உன்னை எப்படி கொல்லணும் சொல்லு, நீயே சொல்லு. உன்னை சாகடிக்கிறதுக்கான வழியை தான் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்க. உன் தலைக்கு மேலே கருடன் பறந்துக்கிட்டே இருக்கான், சுற்றிக்கிட்டே இருக்கான், வட்டமிட்டு இருக்கான். எப்பண்டா உன்னை கொல்லன்ட்டு. கருட புராணம் கேள்விப்பட்டிருக்கியா? யமதர்மன் கிருஷ்ண பரமாத்மா கருட புராணத்தில் போன போது உயிரெடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதில் சொல்லியிருப்பார். நரகலோகத்தில் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும்? நீ செத்தாலும் சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் நரகத்துக்கும் போக முடியாது. உன் உடம்பு மண்ணுக்குள்ளேயும் உன் ஆத்மா நரகத்துலேயும் கிடந்து சாகாத அளவுக்கு வழியை நீயே செஞ்சுக்கிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? பாவம் செய்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்டனை கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்? தீர்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீ என்ன நாங்கள் சும்மா ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன், இங்கே இருக்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன்னு நினச்சி இதுவும் நான் தான் கொடுக்குறது. நீ செத்தாலும் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டும் நான் தான். இதே சிவா தான், இதே சிவன் தான். புரியுதா? இதே காடு தான், இதே ஜீசஸ் தான், இதே அல்லா தான். நீ என்ன மதத்தில் இருந்தாலும் இதே சிவா தான், இதே காடு தான். மதத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேர் மாறும், மதத்துக்கு தகுந்த மாதிரி தான் கடவுளோட பேர்கள் மாறும். ஆனால் ஒரே கடவுள் தான், இந்த சிவா தான். புரியுதா? திமிரு புண்டையெல்லாம் வேற யார்ட்டையாவது காமிச்சிக்கணும்.
ஆத்திர புண்டையெல்லாம் உன் ஆத்தா அப்பங்கிட்ட காமிச்சிக்கோ, இல்லை வேற வண்டியாவது காமிச்சிக்கோ. என்கிட்ட கடவுள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, அழிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் மொத்தமாக. உன் சந்ததியை சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீ மொத்தமாக குடும்பத்தோட காரில் போனாலும் சரி, டப்புன்னு பிரேக் ஆகும், டப்புன்னு போய் சேர்ந்துருவேன். என்ன பண்ணுவேன்? தானாக கட் ஆகும், லைட்டாக போடுவேன், போட்டுன்னு போய் சேர்ந்துருவேன். பார்க்குறியா சாம்பிள்? பார்க்குறியாடா டமோ? உன் ஜாதிக்காரன்லையோ, உன் இனக்காரன்லையோ, மதக்காரன்லையோ ஒருத்தனை போய் மண்டே போட்டதை காமிக்கணுமா? உனக்கு எவிடன்ஸ் வேணுமா? எல்லாம் இருக்குது. நூல் பொழுதுலையும் காப்பாற்றிருப்பேன், அதே நூல் பொழுதுலையும் சாகட்டுன்னு விட்டுருப்பேன். ஒவ்வொருத்தரும் செய்கிற தப்புக்கு தகுந்த மாதிரி. நீ பணத்தை வச்சு விளாடணும்னு நினச்ச, அதே பணத்தை வச்சு நான் கேமிங்கே விளாடுவேன். புரியுதா? கேஷினோ சென்டரே வச்சு நடத்துகிறேன். வேணாம் ஒரு கண்ட்ரியில் இல்லை, பல கண்ட்ரியில். விஜய் படத்தில் கூட கொடுத்துருப்பேன் அந்த கேஷினோ இதை. வேணா பாரு, அந்த சாங்கையும் எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு விட்ருப்பேன். கேஷினோ, சீட்டு கட்டு, பகடைக்காய், எல்லா இதுவும் போட்டு விட்ருப்பேன். ரம்மி ஆட்டம், ஒவ்வொரு தலையை வச்சு உயிரை எடுத்துருவேன். பிறகு உங்கள் தலைகளை வீணாக விளாட்டு புண்டை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது என்கிட்ட. புரியுதா? நான் தலைவர், நான் பெரிய பதவி, நான் பெரிய பணம் வச்சுருக்கேன்னா என்கிட்ட விளாட்டு புண்டை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. நூல் பொழுதில் உயிர் போய்கிட்டே இருக்கும். சிலவனை காலம் தவிர்த்தி போட்டு தள்ளதுக்காக பெசான்னு இருப்பேன். சிலவன் அவனாக சாகட்டுன்னு பெசான்னு விட்டுக்கிட்டு இருப்பேன். அவளா சாகட்டுன்னு பெசான்னு விட்டுட்டு இருப்பேன். அவங்கவுங்களுக்கும் கால அவகாசம் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே திருந்தவங்க திருந்திக்கோ, சாவுன்னு நினைக்க செத்துரு. கேட்டியா? என் சைடில் நெருங்கணும்னு நினச்சாலே அவங்க சாகு தான் அவங்களுக்கு நடக்கும். நீ தவறான எண்ணத்தில், நீ எது நல்ல எண்ணம் நினச்சிட்டு ராங்காக பண்ணியோ அதே தவறான எண்ணத்தில் அதுக்கான ராங்கான விஷயம் அவன் குடும்பத்தில் நடக்கும். அப்போ தெரியும் பாரு. நீ எது ராங்காக பண்ணியோ அதுக்கு தகுந்த மாதிரி ராங்காக டபுள் மடங்காக நடக்கும். அப்பவும் உனக்கு தெரியும். ஓகேவா? சரி, எனிவே இவங்களை தூக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த கண்ட்ரிக்கும் இவங்களை நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது. மற்ற கண்ட்ரிகள் இவங்களை அலோவ் பண்ணிங்க வச்சிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு தொடுக்கப்படும். நீ பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த தாலியாக இருந்தாலும் சரி, என்ன அரசியல்வாதம் இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி, எந்த இது ஒர்க்கில் இருந்தாலும் சரி, உலகத்தில் நீ எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இவங்களை நீ அலோவ் பண்ணினா உனக்கான எல்லா விஷயங்களும் பாதிக்கும். ஒருத்தர் இப்படி தான் என்கிட்ட பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? நல்லா சரக்கு அடிச்சு, நான் பாட்டு சிவனேன்னு சரக்கு அடிச்சுட்டேன். கூட கொஞ்சம் சரக்கு எடுத்துட்டு ஆரம்பித்தேன். வண்டியில் கூப்பிட்டு வந்தான். வந்தோடனே நான் ரூபா எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். போதை ஏறினோன்னா நான் அங்கேயே அப்படியே படுத்துட்டேன். நடு ரோட்டில் விட்டான். நான் என்ன பண்ணேன், சரி நான் கூட பழகணும் தானே, நமக்கு துரோகமாக பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சேன். அவன் துரோகம் தான் பண்ணான். அப்போ அவனை நம்ப முடியுமா? கடைசியில் அவனுக்கு எப்படி தெரியுமா நடந்துச்சு சம்பவம்? ஏன் ஓனரையா நீ வந்து இப்படி நடு ரோட்டை போட்ட, உனக்கு வேலையே கிடையாது போடா அப்படின்னு பற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டு இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது தெரியுமா? அது இறக்கப்பட்டு கெஞ்சினால வேலைக்கு சேர்த்து விட்டேன். இல்லைன்னா அந்த வேலையும் கிடைக்காது. அதுங்க புரியுதா? இது சின்ன சாம்பிள் தான் உங்களுக்கு. இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது உலகத்தில். நீ எங்கே போனாலும் சரி, எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த இதில் வேலை பார்த்தாலும் சரி, என்கிட்ட நீ எதாவது தப்பாக பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கு கம்பெனியை விட்டே விளைக்கிடுவாங்க. எல்லாத்த விட்டுமே விளைக்கிடுவாங்க. உன் ஃபேமிலியே விளைக்கிறோம். எல்லா விஷயத்துலையும் விளைக்கிடுவாங்க. ஏன்னா காடு. புரியுதா? ஓனர் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஓனர். ஓனருக்கெல்லாம் ஓனர்.